நீ வந்து ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ட்ராஜடி அப்படின்னு போடல, ஹேஷ்டாக் போடல. ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் இன்ஸ்டன்ட் அப்படின்னு போடல. ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் போடல. ஸ்டாண்ட் வித் விஜய் போடுற. பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கேட்காம நான் விஜயோட நிக்கிறேன்னு ஏன் சொல்றேன்? ஏன்னா விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜ் உடையுது. அந்த பொலிட்டிக்கல் இமேஜ் உடையக்கூடாது. அப்ப முட்டை கொடு, பல பேருக்கு துட்டு கொடு, துட்டு கொடுத்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரை இறக்கு, அவனை விஜய்க்கு அதெல்லாம் பேச வை. இங்க கூலிக்கு மாரடிக்கிற நாய் பல நாய் இருக்குது, எல்லாம் காசை வாங்கிக்கிட்டு அவன் ஒரு கருத்துராக்கம் பண்ணி சதிங்களடா. சதினா சொல்றா, எது சதின்னு சொல்லு. எல்லாமே விஜய் வந்ததுல இருந்து போனது வரைக்கும் தொலைக்காட்சியில காமிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம மேலே இருந்து வான்வெளியில இருந்து கடுகு பார்வையில எல்லா குணத்தையும் காமிக்கிறாங்க. எங்க சதி நடந்துச்சு? விஜய் பேசுறப்ப சட்டம் இல்லாம உடம்பு வெறும் உடம்போட ஒருத்தன் தூக்கிட்டு போறாங்க, அப்ப இறந்துட்டாரு. மருத்துவமனை கொண்டு வந்துங்க, கொண்டு வந்து பேச ஆரம்பிக்கும் போதே தொடங்குதுலங்க. மருத்துவமனை கொண்டு வந்து சிகிச்சை பண்ணல, மருத்துவமனை கொண்டு வரதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. வந்த பிறகு மருத்துவமனை வச்சு இறந்துட்டு அறிவிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணும் இல்ல. 41 உயிர் போயிடுச்சு. கொஞ்சம் கூட நெஞ்ச ஈரம் இல்ல, ஈவு இறக்கம் இல்ல. இதை வச்சு கேவலமான அரசியல் பண்றேன். இதுல வந்து அரசியல்ல ஜெயிக்கிறோம், தோக்குறோம், வெல்றோம், அதெல்லாம் வேறங்க. மனித தன்மைன்னு ஒண்ணு வேணுங்க. மனித தன்மை, மனசாட்சியும் வேணுங்க. நம்மளால நம்ம மட்டும் குறித்த நேரத்துக்கு போயிட்டா போயிருந்தா 41 குடும்பம் இன்னைக்கு நிர்கதி இல்லாம நிர்கதியற்று நிக்காது, 41 உயிர் போயிருக்காது. 9 பச்சிளம் பிள்ளைகள், பெண்கள்.